ஓம் நமோ நாராயணா. அனைவருக்கும் வணக்கம். உத்தரகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தின் வடக்கு எல்லையில் உள்ள இந்தியாவின் முதல் கிராமமான மானாவை பற்றி இந்த பதிவில் காணலாம். பத்ரிநாத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய திபெத்திய எல்லைக்கு அருகில் மானா கிராமம் அமைந்துள்ளது. இது சுமார் கடல் மட்டத்திலிருந்து 3200 மீட்டர் உயரத்தில் உள்ளது. தேசிய நெடுஞ்சாலை எண் 7 ஆகும். இது ஏப்ரல் 2023 இருந்து இந்தியாவின் கடைசி கிராமம் என்பதிலிருந்து இந்தியாவின் முதல் கிராமம் என்று மறு பெயரிடப்பட்டது. இந்தியாவின் முதல் கிராமத்தின் நுழைவாயில் நம்மை வரவேற்கிறது. இந்தியாவின் முதல் கிராமத்தில் நாம் இருப்பது மகிழ்ச்சியையும் உணர்வுபூர்வமான உற்சாகத்தையும் ஏற்படுத்துகிறது. மானா ஒரு சிறிய மலை கிராமமாகும். கம்பீரமான இமயமலை சிகரங்களால் மானா சூழப்பட்டுள்ளது. இது பண்டைய இந்து கதைகளுடன் தொடர்புடைய சுவாரஸ்யமான இடங்களால் நிறைந்துள்ளது. இங்குள்ள பெரும்பாலான இடங்கள் மகாபாரதத்துடன் தொடர்புடையவை. இமயமலையால் சூழப்பட்ட மானா மகாபாரதத்துடனான தொடர்பிற்காக பிரபலமானது. மானா கிராமத்தின் வாழ்விடங்களின் தோற்றம் மங்கோலிய பழங்குடியினரிடம் இருந்து தொடங்குகிறது. தற்போது போட்டியா சமூகத்தின் கடைசி தலைமுறையினர் இங்கு வாழ்கின்றனர். இந்த சமூகத்தின் பெண்கள் பின்னல் மற்றும் நெசவு செய்வதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த கிராமம் வெறும் ஓர் இடம் மட்டுமல்ல, மகாபாரதத்தின் சான்று இடமாகவும் இயற்கை அழகால் சூழப்பட்ட மானா போட்டியா சமூகத்தின் தாயகமாகவும் உள்ளது. மானா கிராமத்தில் வேதவியாசர் குகை உள்ளது. அங்குதான் வேதவியாசர் முழு மகாபாரதத்தையும் இயற்றியுள்ளார். மேலும் கணேசரின் குகையும் உள்ளது. வியாசர் குகைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த குகையில்தான் வேதவியாசர் சொல்ல பாரதத்தின் மாபெரும் இரு இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதத்தை விநாயகர் எழுதியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மகாபாரதத்தின் எழுத்து வடிவம் இங்கு உருவானது என்பதால் இது ஒரு புனித யாத்திரை தலமாக விளங்குகிறது. விநாயக பெருமான் மகாபாரதத்தை எழுதியதாக நம்பப்படும் இடம் இந்த குகைதான். சுத்தமாக உள்ள இந்த சிறிய குகையில் ஒரு விநாயகர் சிலை மற்றும் கல் இருக்கைகள் உள்ளன. இங்கிருந்து வியாசர் குகை சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ளது. மானா கிராமத்தில் வசிப்பவர்கள் வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை இடம்பெயர்ந்து அருகிலுள்ள வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள். மானா கிராமம் ஒரு புராண காலத்தை கொண்டுள்ளது. அதன் தடயங்களை மகாபாரத காவியத்தில் காணலாம். பராசர முனிவருக்கும் மச்சகந்தி என்ற பெண்ணுக்கும் கங்கை நதி தீவில் கருத்த மேனியுடன் வியாசர் பிறந்தார். இந்து மதத்தின் மிக முக்கிய முனிவர், மகாபாரதத்தையும் 18 புராணங்களையும் எழுதியவர். நித்திய வேதத்தை ரிக், சாம, யஜுர் மற்றும் அதர்வண வேதம் என 4 தனித்தனி புத்தகங்களாக பிரித்தார். இதனால் வேத வியாசர் என்றும் கங்கை நதி தீவில் பிறந்ததால் கிருஷ்ண வைபாயனர் என்றும் அழைக்கப்படுகிறார். கலியுகத்தில் அழியாத 7 சிரஞ்சீவிகளில் ஒருவர் என நம்பப்படுகிறது. பாரதத்தின் மிக பழைய கலாச்சார மனத்தையும் உட்கருவாக்கி அறம் என்ற சொல்லின் நெளிவு சுழிவுகள் பாமர மக்களுக்கும் விளங்கும்படி ஒரு நீண்ட வம்சாவளி கதையாக பிரதிபலிக்கும்படி உலகிலேயே மிக பெரிய நூலான மகாபாரதத்தை இயற்றினார்.
இந்திய துணைக்கண்ட பண்பாட்டை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இதிகாசம் இந்து சமயத்தின் முக்கியமான நூல்களில் ஒன்று. இது சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டுள்ளது. வேத வியாசர் மகாபாரதத்தை இயற்ற தங்கியிருந்த இடமாக இந்த குகை கருதப்படுகிறது. உபநிடதங்களில் உள்ள தத்துவ போதனைகளை எல்லாம் 555 சூத்திரங்கள் கொண்ட பிரம்மசூத்திரம் என்ற நூலை இயற்றி அவைகளை இந்து சமய வேதாந்தத்தின் அடிப்படை ஆதார நூலாகும்படி செய்தார். அவர் இயற்றிய 17 புராணங்கள் இந்து சமயத்தின் அத்தனை கதைகளுக்கும் தெய்வ வரலாறுகளுக்கும் இன்றும் நமக்கு ஆதாரமாகவும் கருச்செல்வங்களாகவும் உள்ளன. 18வது புராணமாக ஸ்ரீமத் பாகவதம் இயற்றி பக்தி என்ற தத்துவத்திற்கு அதை ஒரு வேதமாக்கி இருக்கிறார். பாகவதம் இருந்திராவிட்டால் பக்தி என்ற தத்துவத்திற்கு பாரத தேசத்தில் இவ்வளவு மகிமை ஏற்பட்டிருக்குமா என்பது சர்ச்சைக்குரியது. பகவத்கீதையை எழுதியவரும் இவரே. பகவத்கீதையை மகாபாரதத்தின் ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக்கி இன்றும் கீதைக்காக மகாபாரதமா அல்லது மகாபாரதத்திற்காக கீதையா என்று வியக்கும்படி செய்திருக்கிறார். அலக்நந்தா நதியின் அழகிய துணை நதி சரஸ்வதி ஆகும். சரஸ்வதி நதி ஒரு பாறை பிளவில் இருந்து வெளிப்பட்டு அதிவேகமாக பாய்கிறது. இது சரஸ்வதி நதியின் பிறப்பிடம் என்று நம்பப்படுகிறது. ஒரு காலத்தில் வேதங்களில் விவரிக்கப்படும் வசனங்களை கணேசர் எழுதி கொண்டிருந்தார். அப்போது பெரும் சத்தம் எழுப்பி முழு வேகத்துடன் ஓடியது சரஸ்வதி நதி. இது கணேசரை தொந்தரவு செய்தது. கணேசர் அமைதியாக செல்ல சரஸ்வதி நதியை கூறியும் கேட்காததால் கணேசர் ஒரு குறிப்பிட்ட நீளத்திற்கு பிறகு சரஸ்வதி நதி தெரியாது என்று சபித்தார். அதேபோல் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு நதி கண்ணுக்கு தெரியாமல் பாய்கிறது. இருப்பினும் பீமன் பாலத்தை சுற்றி ஆறு இன்றும் சத்தமாக ஓடுகிறது. வேத நூல்களின்படி இந்த புனித நதி பெரும்பாலும் நிலத்துக்கடியில் பாய்கிறது. ஆற்றங்கரையில் சரஸ்வதி தேவியின் கோயில் கட்டப்பட்டுள்ளது. சரஸ்வதி நதியை காணக்கூடிய ஒரே கிராமம் மானா ஆகும். பீம்புல் அதாவது பீமன் பாலம் சரஸ்வதி நதியின் மீது கட்டப்பட்ட ஒரு இயற்கை பாறை பாலமாகும். பாண்டவர்களின் இறுதி பயணத்தின் போது திரௌபதிக்காக வலிமையான பீமனால் அமைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த இடத்தில் சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரிகிறது. பீமன் பாலத்தை கடந்து பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றார்கள் என்று நம்பப்படுகிறது. சொர்க்கரோகிணியின் யாத்திரை பாண்டவர்கள் சொர்க்கத்திற்கு சென்ற புராண பாதை. இது மானா கிராமத்திலிருந்து தொடங்கியதாக நம்பப்படுகிறது. இங்கிருந்து வசுதாரா நீர்வீழ்ச்சி சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மானா கிராமம் ஒரு புதிய கவர்ச்சியை கொண்டுள்ளது. வருகை தரும் அனைவரையும் மயக்கும் பாண்டவர்களின் நினைவு சின்ன சிலைகளின் தொகுப்பு நிறுவப்பட்டுள்ளது. சமீபத்தில் 5 பாண்டவர்களின் உயிரோட்டமான சிலைகள் நிறுவப்பட்டதன் மூலம் மானாவின் வசீகரம் அதிகரித்துள்ளது. இந்த சிலைகள் மானா கிராமத்தின் அடையாளமாக மாறியுள்ளது. யுதிஷ்டரின் விசுவாசமான நாய் பாண்டவர்களை சொர்க்கத்திற்கு செல்ல வழிகாட்டியதாக நம்பப்படுகிறது. யுதிஷ்டர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி மற்றும் நாய் ஆகிய சிலைகள் நிறுவியதற்கு பின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது.
இதனால் உள்ளூர் வணிகங்கள் செழித்து வளர்கின்றன. மேலும் கிராமவாசிகள் தங்கள் பாரம்பரியத்தை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள வாய்ப்புகளை காண்கிறார்கள். இது இந்தியாவின் ஆன்மாவின் காலத்தால் அழியாத ஒரு பகுதியாக விளங்குகிறது. இந்த பதிவை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். ஓம் நமோ நாராயணா. நன்றி.